வணக்கம் அண்ட் வெல்கம் டு சரண்யா கிச்சன். இன்னைக்கு நம்ம சட்னி செய்கிற டைம்லேயே நம்ம பச்சை பட்டாணி மசாலா செய்யலாம். இது பூரி, சப்பாத்தி, அதே மாதிரி இட்லி, தோசை, அப்புறம் ஜீரா ரைஸ், அதுக்கப்புறம் தேங்காய் பால் சாதம், அதே மாதிரி நம்ம ப்ரெட்டில் சும்மா நெய் போட்டு ரோஸ்ட் பண்ணி இதை பாவ் பாஜி மாதிரி கூட நம்ம சேர்த்து சாப்பிட்லாம். ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம மிக்சியில் அரைக்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்துடலாம். வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் மீடியமான சைஸ், அதுக்கப்புறம் 2 தக்காளி, அதுக்கப்புறம் ஒரு 15லேருந்து 20 முந்திரி, அப்புறம் ஒரு துண்டு இஞ்சி, அதை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ மிக்சியில் அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் 4-5 பூண்டு பல். இது எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் போட்டு நம்ம நல்லா நைஸாக அரைச்சிடலாம். கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட பட்டாணி மசாலாவுக்கு தேவையான கிரேவி பேஸ்ட்டு தயார் பண்ணியாச்சு. கடாய் சூடானதும் அதில் 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய், அப்படி இல்லைன்னா நீங்கள் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ எண்ணெய் சூடானதும் அதில் நம்ம பட்டை, கிராம்பு, லவங்கம், அன்னாசி பூ, அப்புறம் ஏலக்காய் இதெல்லாத்தையும் நம்ம சேர்க்கலாம். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற விழுதை நம்ம இதில் சேர்த்துடலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்சியில் ஒட்டிகிட்டு இருக்க மசாலாவையும் நம்ம தண்ணி ஊற்றி சேர்த்துக்கலாம். இப்போ மசாலாவை லைட்டாக மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இது நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்கு. இப்போ தேவையான மசாலாவை நம்ம சேர்க்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு தனியா பொடி நம்ம சேர்க்குறோம், 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நான் ஒரு பெரிய கப்பில் பட்டாணி, பச்சை பட்டாணி எடுத்து வச்சிருக்கேன், வாஷ் பண்ணிட்டு. இதை நான் கிரேவியில் இப்போ சேர்க்க போகிறேன். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த கிரேவிக்கு 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்க்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை தட்டு போட்டு மூடி ஒரு மீடியமான ஃப்ளேமில் குறைஞ்சது 5 நிமிஷம் குக் பண்ணுங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்க, சூப்பராக நம்மளோட பட்டாணி மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம பூரி, சப்பாத்தி, அப்புறம் ஜீரா ரைஸ் அந்த மாதிரி சேர்த்து வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லா இருக்கும். கடைசியாக நம்ம கஸ்தூரி மேத்தியை உள்ளங்கையில் வச்சு நல்லா நசுக்கி இதில் நம்ம சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு நம்மளோட பட்டாணி மசாலா. எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்காக ஒரு சின்ன துண்டு வெண்ணெய் சேர்த்துக்கலாம் நம்ம சர்வ் பண்ணும்போது. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சரண்யா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். நன்றி.